ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சட்னி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா முள்ளங்கி 2 இந்த மாதிரி நல்லா நான் தோல் சீவி வச்சுக்கிட்டேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு கொஞ்சம், வரமிளகாய், கொஞ்சம் புளி. முள்ளங்கி பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டேங்க. தாளிக்க தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தனியா 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம், சீரகம், மிளகு. அடுத்தது வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு தாளிக்க வச்சுருந்தோம்லைங்க, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, அப்புறம் வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிடுங்க. அதுக்கப்புறம் தனியா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்தது கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்தது தக்காளியும் சேர்த்துக்கோங்க, நல்லா வணக்கிடுங்க. அப்புறம் புளியும் போட்டு நல்லா வணக்கிடுங்க. அப்புறம் திருவி வச்சுருந்த முள்ளங்கியும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா அதை வணங்கட்டுங்க, முன்னாடியே எடுத்துடாதீங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆறட்டுங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஆறினக்கப்புறம் மிக்சியில் அதை போட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல தாளித்து, அதுக்கப்புறம் முள்ளங்கி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருங்க. பாருங்கள், முள்ளங்கி சட்னி இப்போ ரெடி ஆக போகுது. முள்ளங்கி சட்னி ரெடி. இது ரைஸ்க்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் தெரியும். பாய். நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம்.